சரியா ஏன் போயா மாடு விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. ஐயோ சார் 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 ப்ளீஸ் சார் கொஞ்சம் சரி ஏறுறேன். ரெண்டு அப்பாவிங்களை இப்படி கடத்தி. ஐயோ எடு மாமி ஐயோ என்ன சார் கிளைமேக்ஸ்ல ஹீரோயினை சுத்தி சுத்தி வர வில்லன் மாதிரி எங்களையே சுத்தி சுத்தி வரீங்க. ஆனா இந்த வேஷம் உங்களுக்கு சூட் ஆகல சார். ஐயோ வாயை வச்சுட்டு சும்மா இருடி. அவரு கோவத்துல இருக்காரு. கோவத்துல இருக்க நாள் என்ன பண்ணியா? ஐயோ அடி கோவத்துல இல்லடி கோபத்துல இருக்காரு. கோவத்திலயா? இவ்வளவு அவஸ்தையிலையும் உங்களுக்கு நக்கல் அடங்கலையா? பணத்தை கொடுக்கும் போதே படிச்சு சொன்னால சார் உங்களுக்கு தான் எழுத படிக்க தெரியாது சார். அப்புறம் எப்படி படிச்சு சொல்வீங்க? எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு சொன்னா அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவேன். என்கிட்ட கடன் வாங்கினா சொன்ன நேரத்துல திருப்பி தரணும்னு கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்ல. ஒரு டவுட் சார், எனக்கு கைப்புள்ள தெரியும். அது என்ன சார் கிளிப்புள்ள? ஐயோ எழவு அவர்தான் கிளிப்புள்ளையா? ஐயோ எழவு எடுத்தவளே ஏன்டி இந்த ஆள டென்ஷன் ஆக்குறேன்? சார் சொன்ன நேரத்துல பணத்தை திருப்பி கொடுக்கலாம் தான் சார் நாங்க கடன் வாங்கணும். ஆனா விதி வேற மாதிரி விளையாடிடுச்சு சார். நாங்க நல்லா ஏமாந்துட்டோம் சார். இந்த பாருங்கம்மா, நீங்க சொல்ற கதையெல்லாம் கேக்குறதுக்கு நான் ஆள் இல்ல. அப்ப வேற யாராவது இருந்தா சொல்லுங்க சார், அவங்க கிட்ட நாங்க எங்க கதையை சொல்றோம். என்ன திமிரா? இந்த பாரு, உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. பணம் வர்ற வரைக்கும் நீங்க தோப்புக்கரணம் போட்டு தான் ஆகணும். போடுங்க. சார் சார் நான் சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டம் சார். என்ன போய் தோப்புக்கரணம் போட சொல்றீங்களே சார்? போட்டு தான் ஆகணும். மரியாதையா போடுங்க. பணம் வாங்கிட்டு என்னோட அத்தை, நான் எதுக்கு தோப்புக்கரணம் போடணும்? பணம் வாங்கும் போது நீ தானே இருந்த, நீ தான் தோப்புக்கரணம் போடணும். அப்போ இவங்க கடன் வாங்கும்போது நீ தானே கூட இருந்த, நீயும் தோப்புக்கரணம் போடு. கடன் கொடுத்தவனையே தோப்புக்கரணம் போட சொல்றியா? இப்ப தோப்புக்கரணம் போட முடியுமா முடியாதா? முடியாதா? டேய் அருவாளடா, ரெண்டு பேரையும் 4 துண்டா வெட்டிடுறேன். ஐயோ சார் 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 வேணாம் சார் வேணாம் சார். நிறுங்க சார், இதுக்கு நாங்க தோப்புக்கரணமா போட்டுறோம். ஏய் தோப்புக்கரணம் போட்டுலாண்டி, இல்லனா ஒரு ஒண்ணே வெட்டிட்டு வரடி. உங்க கூட சேர்ந்து நான் என்னெல்லாம் கொடுமை அனுப்பிட்டு பாருங்க. போடே பாருங்க சார். போடுறேன் சார். என்னது இது? தோப்புக்கரணம் சார். எங்க ஊர்ல எல்லாம் தோப்புக்கரணம் இப்படி போடுவாங்க. அப்படி படே ஐசா படே எல்லைசா படே. ஏய் ஒன்ன தோப்புக்கரணம் போட சொன்னா என்ன போட வைக்கிறீங்களா? தோப்புக்கரணம் போடுங்க. தோப்புக்கரணம் போடுறோம் சார். அம்மா சார் சுத்தமா முடியல சார். காலெல்லாம் வலிக்குது சார். முடியலையா? ஆமா சார், என்னாலே முடியல சார். எங்களை விட்டுங்க சார். அப்போ வட்டியோட என் பணத்தை இப்ப செட்டில் பண்ணுங்க. விட்டுறேன். சார் 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 இப்ப எங்க கிட்ட பணம் இல்ல சார். ஆனா நாங்க எப்படியாவது பணத்தை கொடுத்துறோம் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். கொஞ்சம்னா எத்தனை நாள் சார்? ஒரு 25 வருஷம் கொடுங்க சார். 25 வருஷமா? என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? வாய மூடு. இந்த பாரு, உன் பையன் கிட்ட பேசி எப்படியாவது பணத்துக்கு ரெடி பண்ணு. சார் அது முடியாதுங்க சார். ஏன்னா நாங்க ஏற்கனவே ரொம்ப ஏடா கூட பண்ணிட்டோம் சார். அவனை கேட்டா எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவான். இப்ப மட்டும் வீட்லயா இருக்க? ரோட்ல இருந்தானே இங்க தூக்கிட்டு வந்தேன். ஆமா, எப்படியாவது பேசி என் பணத்தை வாங்கி தர போறீங்களா இல்லையா? ஐயோ அது ரொம்ப கஷ்டம் சார். அப்ப தோப்புக்கரணம் போடுங்க. அதை விட கஷ்டம் சார். ஏய் வேறீங்களா? விளையாட்டு எனக்கு இஷ்டம் சார். அத்தை என்ன விளையாட்டு விளையாடலாம்? கோலி விளையாடலாமா? கில் விளையாடலாமா? அத்தை நீங்க இதை விளையாட்டு சொல்லுங்க. காத்தாடி விளையாடி. காத்தாடியா சார்? காத்தாடி விளையாடலாமா? ஐயோ எனக்கு தெரியாது. அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டு சொல்லுங்க, 3 பேர் சேர்ந்து விளையாடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரே விளையாட்டு கட்டிப்பிடிக்கிற விளையாட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரே விளையாட்டு காட்டி விளையாட்டு விளையாட்டு. ஏய் என்ன என் வீட்டுக்கு வந்து என்னைய மிரட்டுறியா? மரியாதை. நம்ம உன் பிள்ளையோட போன் நம்பர் இருக்கா? போன் நம்பர் 11000 100. எங்கயோ கேள்விப்பட்ட நம்பரா இருக்கு. அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணுங்களேன். அவங்க பட்டு பட்டுன்னு வைக்கிறதுல உங்க கேள்விக்குலாம் பதில் தெரிஞ்சிடும். போலீஸ் நம்பர்? போலீஸ் நம்பர் எனக்கே தெரியாது.
இந்த பாரு உன் புள்ள நம்பரை சொல்ல போறியா இல்லையா? நான் சொல்றேன் சொல்லு. ஆச்சி, சத்தமா சொல்லு. 96 000 50 236. 236. ஐயோ ஏண்டி கொடுத்த ஹலோ ஹலோ மாதவனா? ஆமா நீங்க யாரு? நான் மின்னல் பேசுறேன். மின்னல்லாம் மின்னும் எப்படியா பேசும்? ஜோக்கா? நான் மின்னல் முருகன் பேசுறேன். பேசுங்க. நீ உடனே 45,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்து என்கிட்ட கொடு. நீ மின்னல் முருகன் பேர் வச்சுட்டு நான் 45,000 பணம் தரணுமா? என்ன லாஜிக் இது? தம்பி, உன் அம்மாவையும் உன் பொண்டாட்டியும் உயிரோட பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? சார் என்ன சார் சொல்றீங்க? அந்த பயம் இருக்கட்டும். உங்க அம்மா மீட்டர் வட்டிக்கு என்கிட்ட 30,000 ரூபாய் பணம் கடன் வாங்கினாங்க. அது இப்போ 45,000 ரூபாய் ஆயிடுச்சு. சொல்ல தேதியில அவங்க பணத்தை கொடுக்கல. அதனால உன் அம்மாவையும் பொண்டாட்டியும் சீஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீ பணம் கொடுத்தா அவங்கள ரிலீஸ் பண்றேன். சார் அது கொடுக்கலன்னா என்ன சார் பண்ணுவீங்க? அவங்கள கோலா கூட பண்ணுவேன். பண்ணுங்க சார். அவங்களால நீங்க எப்பவுமே தலைவலி தான் சார். ஏதாவது சிக்கலை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். நீங்க அவங்க கதையை முடிச்சிட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும் சார். அதனாலதான் தயவு செஞ்சு அவங்களை கொண்டுருங்க சார் ப்ளீஸ். ஓகே பாய். என்னாச்சு சார்? என் புள்ள என்ன சொன்னா? செக்கா கேஷா? இல்ல பொம்பளைங்கம்மா நீங்க. உங்களை கொலை பண்ணிடுவே நான் சொன்னா உடனே கொலை பண்ணுங்கிற அவன் பையன். அப்படியா சார் சொன்னாரு? அப்படிதான் சொன்னேன். சொன்னாரு கின்னாரு. இந்த குலோத்துங்க எங்கதான் போனாருன்னு தெரியல. வீட்டுக்கு போனா அங்கேயும் இல்லை. வேற எங்கதான் போயிருப்பாரு இந்த மனுஷன்? நடந்து நடந்து கால்லாம் வலிக்கிறது. சார், குலோத்துங்க சார் நில்லுங்க. குலோத்துங்க சார் நில்லுங்க. நீங்க எங்கேயா இருக்கே? நான் உங்களை வீட்டுல போய் தேடுறேன். நான் தான் இங்க இருக்கேனே, அப்புறம் எதுக்காக வீட்டுல போய் தேடுறீங்க? நீங்க இங்கதான் இருக்கேன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? இப்ப மாத்திரம் எப்படி தெரிஞ்சது? சார், நான் ரொம்ப டென்ஷன்ல வந்திருக்கேன். இப்படி கேனத்தனமா பேசிட்டு இருந்தேன் ஆம்பளை கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன். நானும் பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். நீ அரைஞ்சேன்னா நான் வாங்கிப்பேன். ஐயோ, உயிரை வாங்காதீங்க சார். நான் சொல்ல வந்தது சொல்ல விடுங்க சார். சரி, சொல்ல வந்ததை சொல்லு. பாவம் சார், பண்டுவ கௌசல்யாவும் அநியாயமா அந்த வட்டிக்காரன் போய் மாட்டின்ட்டாங்க. ஆமா, மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்றது? அவங்க தலை விதி. தலைவிதிலாம் ஒண்ணு இல்ல சார். நீங்க தானே கொண்டு போய் அவங்க கிட்ட சிக்க வச்சீங்க. இத பாரு மாமி, தக்காளியாலே அடிச்சு உன்னை சாவடிச்சிருவேன். நான் சிக்க வச்சேன்னு தெரியுமா உங்களுக்கு? வேண்டாம் வேண்டாம் எத்தனை தடவை சொன்னேன். பணம் வாங்கி கொடுத்தாலும் ஆச்சுன்னு 2 பேரும் ஒத்த காலில் நின்னாங்க. வேற வழி இல்லாம அவங்ககிட்ட கூட்டிட்டு போனேன். சொன்னபடி சொன்ன தேதிக்கு பணத்தை திருப்பி கொடுத்தோம்தா அவன் ஏன் அவங்கள தூக்கிட்டு போறான்? என்ன கருமமோ, நடக்க கூடாதான் நடக்கிறது. எப்படியாவது அவ 2 பேரையும் காப்பாத்தணும் சார். அது ரொம்ப கஷ்டம். பணம் கொடுக்காம அந்த மின்னல் அவங்கள விட மாட்டான். இப்படி சொன்னா எப்படி சார்? அவன் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தானே. எப்படியாவது அவங்கிட்ட சொல்லி அவளை காப்பாத்துங்களேன். மாமி, அந்த மின்னல் இருக்கானே அவன் இடி மாதிரி. இடி மாதிரினா எதுக்கு அவன் மின்னல் பேர் வச்சிருக்கான்? அந்த இடமெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் பேரு மின்னல் முருகன். ஆனா எல்லாரும் ஷார்ட்டா மின்னல் மின்னல் கூப்பிடுவாங்க. அவன் இடி மாதிரி பயங்கரமானவன். வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கல அடி அடி நடிச்சு தோப்பு கரணம் போட வச்சிருவான். குட்டி கரணம் போட்டு கெஞ்சினாலும் விட மாட்டான். ஐயோ, நீங்க சொல்றதை கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு சார். பண்டு கௌசல்யோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு போல இருக்கு. சார் சார், எப்படியாவது அவங்களை காப்பாத்துங்க சார். இது திடீர்னு உனக்கு என்ன பண்டு மேலையும் கௌசல்யா மேலையும் பாசமழை கொட்டுது? அவங்க இல்லாம கை உடைஞ்ச மாதிரி இருக்கு சார். அவசரத்துக்கு ஓட்டபிள் சக்கரை ஓசியில வாங்குறது கூட ஆள் இல்லை சார். ஆக மொத்தம் ஓசி கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறியா? அது மட்டும் காரணம் இல்லை சார். ஆனா அது ஒரு காரணம். குலோத்துங்கன் சார், என் கூட வாங்கல. அந்த வட்டிக்காரங்கிட்ட எப்படியாவது பேசி அவ 2 பேரும் ஆக்ஷன் வந்துருவோம்.
நாம போய் பேசினா அந்த மின்னல் அவங்கள விட்டுருவான். ஆனா அவங்களுக்கு பதிலா நம்ம 2 பேரையும் தோப்பு கரணம் போட வச்சிருவான். ஐயோ, பரவாயில்லையா? நம்ம 2 பேரையுமா? நாலு பூரா தோப்பு கரணம் போடணும். பரவாயில்லையா? பிள்ளையாருக்கே நான் 10 தோப்பு கரணம் சார் போடுவேன். அதுவும் பிள்ளையார் கோயில்ல பொங்கல் புளியோதரை பிரசாதம் ஓசியில கொடுத்தாதான் போடுவேன். இல்லைன்னா பிள்ளையாருக்கு அலோ சொல்லிட்டு வந்துடுவேன். உன்னால தோப்பு கரணம் போட முடியாது இல்ல? நிச்சயமா போட முடியாது சார். அப்போ பண்டு கௌசல்யாவை காப்பாத்துற ஆசையை விட்டுரு. அவங்க எப்படியாவது வரட்டும், நீ கிளம்பு. என்ன பண்றது? என்ன பண்ற? ஃபீல் பண்ற சார். ஃபீல் பண்றதெல்லாம் உன் மூஞ்சிக்கு செட் ஆகாது. பேசாம போ. உங்களால நான் கேட்டேன், என்னால நீ கெட்ட, உங்களால நான் கேட்டேன். என்னால நீ கெட்ட. என்னால முடியலடி. இங்க யாரும் இருக்க? கொஞ்ச நேரம் அப்படியே சோஃபால உட்காந்துடலாம். ஐயோ, காலெல்லாம் கடு கடு கடுங்குதடி, உடம்பெல்லாம் நடுக்குதடி. அப்பா, ஐயோ. படுக்கிறதுக்கு பாயும் தலைனையும் கொண்டு வரேன், படுக்கிறீங்களா? எடுத்துட்டு வந்து போடுப்பா, நல்லா இருக்கும். அப்படியே அந்த டேபிள் பானை மூஞ்சிக்கு நேராவே. ரெண்டு பேரும் தோப்பு கரணம் போடாம உட்கார்ந்து இருக்கீங்க. சார், சார், தோராயமா எத்தனை நாளைக்கு சார் நாங்க தோப்பு காரணம் போடணும்? பணம் வர்ற வரைக்கும் போடணும். உங்களுக்கு எப்ப சார் பணம் வரும்? ஏய், என்கிட்ட பணம் வர வரைக்கும் இல்ல, உங்க சைடுல இருந்து எனக்கு பணம் வர வரைக்கும் போடணும். ஐயோ, ஆனா உங்க சைடுல இருந்து பணம் வர்ற மாதிரியே தெரியலையா? உன் புள்ளைய கேட்டா அவங்க எனக்கு தேவையே இல்லைங்கிறான். அதனால ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன சார், எங்களை வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா? அனுப்புறேன். ஆனா வீட்டுக்கு இல்ல. வேற எங்க சார் அனுப்புறீங்க? மும்பை தாதா கிட்ட அனுப்ப போறேன். ஐயோ, தாதா கிட்டயா? உங்களை மும்பை தாதா கிட்ட வித்து என் பணத்தை நான் எடுத்துக்க போறேன். சார் சார் சார், இந்த மாதிரி எல்லாம் எங்களை வித்தா அது சட்டப்படி குற்றம் சார். நான் என்ன உங்களை சட்டப்படியா வைக்க போறேன்? இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் பிசினஸ். அண்டர் கிரவுண்ட் பிசினஸ். நீங்க சார் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து பேசுறீங்க, நீங்க இப்ப அண்டர் கிரவுண்ட்ல பேசுங்க. ஏய், இந்த வாய்க்கு தான் உன்னை தாதா கிட்ட அனுப்புறது. வேற வாய் வச்சிருந்தா மாமா மச்சப்பட அனுப்புவீங்களா சார்? ஐயோ, கடனை வாங்கிக்கிட்டு என்ன பேச்சு பேசுது பாரு. இந்த பாரு, எனக்கு என் பணம் வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சார் 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 சார், எப்படியாவது நாங்க உங்க கடனை அடைச்சுடுறோம் சார். எங்களை வெளியே போக விடுங்க சார். எப்படியும் உங்களால அடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இப்படி ஒரு முடிவை எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மும்பை பார்ட்டி ஆன் தி வே. ஐயோ, எனக்கு On the way, भाई साहब. पहुंच गया. Se mueve para, 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 se mueve para. Esta es la mata más loca que hay. ¡Hueva! No para, y mueve la mata, hueva, hueva, hueva. क्या मिन्नल भाई? இல்ல மின்னல் பாய், 2 குருவி இருக்கீங்களே, எங்க? இதோ இவங்க தான் பாய். இவங்களா? அரே என்ன பாய், 2 லடுக்கி இருக்குன்னு சொன்னீங்க. 1 தடுக்கி விழுந்தா எழுந்திருக்காது போல இருக்கு, 1 தள்ளி விட்டா தாங்காது போல இருக்கு. இதுங்களை வச்சு நான் என்ன பண்றது? அப்படிலாம் சொல்லாதீங்க பாய், இதுங்களால பெரிய நஷ்டமாயி போச்சு. ஏதாவது சீப்பா ஒரு ரேட்டை போட்டு இதுங்களை தள்ளிட்டு போயிடுங்க பாய். ऐसा है क्या? மின்னல் பாய், பாய், இத மும்பைல சேட்டுங்க முன்னாடி டான்ஸ் ஆட விட்டுறேன். சூப்பர். இந்த பெரியம்மாவை சார், சார், எனக்கு டான்ஸ் எல்லாம் ஆட நீ வராது சார். டான்ஸ் ஆடா யாரும் பார்க்க தயாரா இல்ல. ஒண்ணு சைட் டிஷ் சர்வ் பண்ணுவோம், அதுக்கு லாய்க்கு. யோ யோ, என்னைய நீங்க என்னமோ இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் விக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, போலீஸுக்கு மட்டும் விஷயம் போச்சு, உங்க 2 பேரையும் சூளைக்கு எடுத்து உள்ள தள்ளிடுவாங்க. ஜாக்கிரதா. போலீஸா?
மின்னல் பாய் என்னது பொம்பளை காமெடி பண்ணுது சார் என்ன சார் நீங்க காமெடி சீரியல்ல காமெடி பண்ணாம சீரியஸா சார் பண்ணுவாங்க என்ன? போலீஸா தெரியாம சொல்லிட்டேன் சார். மிலிட்டரியே வந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த தொழில நாங்க அவ்வளோ பெரிய ஆளுங்க, புரியுதா? மின்னல் பாய் சார் ஒரு நிமிஷம் சார். என்ன சார் வந்ததுல இருந்து மின்னல் பாய்ங்கிறீங்க? அந்த ஆள் பாய் இல்ல சார். அங்க பாருங்க எவ்வளவு பெரிய பட்டை போட்டிருக்காரு. இந்தோ நெத்தி பாருங்க. மின்னல் பாய் இதுங்க ரொம்ப கலாய்க்குதுங்க. இதுங்களை ஒண்ணும் பண்ணக்கூடாது. இதுங்களை பத்திரமா பாத்துங்க. நான் போயிட்டு திரும்ப வந்து இதுங்களை அப்படியே பேக் பண்ணி தூக்கிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் ஏண்டா போறந்தோன்னு ஃபீல் பண்ண போறாங்க. அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிடுறேன். டேமேஜ் உள்ளுக்கே பட்டை. பேர் அடிக்கணுமா? என்ன தசிங்கமா பேசிட்டு போறோம்? எப்படியோ நம்ம பணம் வந்துரும். இதெல்லாம் இந்த பாருமா, நீ டான்ஸ் ஆட கத்துக்கோ, நீ சைடு சிவிக்க கத்துக்கோ. தோப்புகிறவங்களாம் போட வேண்டாம். ஒரே மிதிதாண்டா. அத்தை, நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதேசி. அடி வாய மூடி பரதேசி. ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டமேடி. ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே. நான் என்ன அறிவில்லை உங்களுக்கு? இப்படி உட்கார்ந்து அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு ஏதோ ஆயி போச்சுன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நினைக்கட்டும்யா, நினைக்கட்டும். பாவி பாவி படுபாவி, கேவலம் 45,000 ரூபாய் பணத்துக்காக எங்க வாழ்க்கையில விளையாடுறியே, இது உனக்கே நியாயமா? என்னது கேவலம் 45,000 ரூபாயா? ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவன் என்ன கஷ்டப்படுறான் தெரியுமா? நீங்க நோகாம வந்து கடன் வாங்குவீங்க, ஏமாத்திட்டு போவீங்க. நாங்க காதுல பூ வச்சுட்டு உட்கார்ந்துருக்கணுமா? உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. யாரையும் ஏமாத்த பாக்குறீங்க? வந்துட்டாங்க. மும்பை பார்ட்டி அள்ளிட்டு போயிட போறான். நீங்க நாள் பூரா அழுதுகிட்டு இருந்தாலும் சரி, வித்ததுதான். ஏண்டா பாவி நாசமா போறவனே, இப்படி எங்களை கொடுமைப்படுத்துறியடா? நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? இது கொடுமை இல்லம்மா, இதுக்கு அப்புறம் போய் அனுபவிக்க போறீங்க பாருங்க, அதுதான் கொடுமை. மின்னல் பாய் பாட்டுங்க ரெடியா? ஏங்க இதுங்களை என்ன கல்யாணத்துக்காக கூட்டிட்டு போறீங்க? பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு இப்படி ஆட்டிட்டு போறதுக்கு? அப்படியே அள்ளிட்டு போய் வந்த விலைக்கு தள்ளி விடுங்க. என்னையா ஏதோ பழைய இரும்பு விக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அப்படியே அள்ளிட்டு போய் வித்துறியான்னு? இரும்பு விக்கிற அளவுக்கு நீங்க ஒருத்தர் இல்ல. நீங்க பெருமையா ஃபீல் பண்ணிக்காதீங்க. இந்த பாரு, கிளம்பு கிளம்பு கிளம்பு. பாய், இதுங்களை எடுத்துட்டு போங்க. ஏய் கிளம்பு 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 கிளம்பு. ஐயா நல்லவரே, இந்த ஆளுதான் ஏதோ புத்தி கிட்ட போய் இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். நீயாவது எங்களை பாவம் பார்த்து விட்டுறேன்ப்பா. பிசினஸ் நாங்க லாபம் பார்ப்போம், பாவம் பார்க்கறது இல்ல. சார் கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். நாங்க தப்பு பண்ணிட்டு தவிக்கிறவங்க இல்ல சார், ஆசைப்பட்டுட்டு அவஸ்தைப்படுறவங்க. எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். எதுக்கு ஆசைப்பட்டீங்க, எதுக்கு அவஸ்தைப்படுறீங்க? ஐயோ அந்த கொடுமையை ஏன் சார் கேக்குறீங்க? ஒரு மெசேஜ் ரூபத்துல எங்களுக்கு வேணா வந்துருச்சு சார். மெசேஜ் ரூபத்திலயா? ஐயா சார், என் செல்லுக்கு $15 மில்லியன் பிரைஸ் விழுந்திருக்குன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு சார். இதான் சார் நடந்துச்சு. கோடி கணக்குல பணம் வரும்னு ஆசைப்பட்டு கடன் வாங்கி வீட்டையும் அடமான வச்சு கடைசியில இந்த ஆள் எங்களை சேல்ஸ் பண்ற நிலைமைக்கு ஆளாயிட்டோம் சார். பேராசை பெருநஷ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படுறதா? பேராசையால
படாத அவஸ்தையெல்லாம் நாங்க பட்டுட்டோம் சார். பத்தாது ஆ? பத்தாது, நீங்க பட்ட அவசியம் பத்தாது. உப்ப தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். தப்பு பண்ண தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க பண்ணிருக்கிறது சாதாரணமான தப்பு இல்ல, மகா தப்பு. அதுக்கு நிறைய தண்டனை இருக்கு. ஐயோ. வாங்க. நாங்க வர மாட்டோம். நாங்க வர மாட்டோம்.